ஹாய் எவ்ரி ஒன், நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோவில் இருக்கிறோம். என்சிஆர்டி சிலபஸ், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 3rd சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. ரொம்பவே அழகான ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாப்டரில் நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ மாதிரி தான். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம ரீகேப்சுலேஷன் ஓவரால் நம்ம ஒரு கம்ப்ளீட் சாப்டரை நம்ம ஒரே வீடியோவில் நம்ம ரிவைஸ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஹிண்ட்ஸு, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்சிஆர்டி சிலபஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் 3ல் இது இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ரைட். ஸோ நம்ம போர்டில் தான் எடுக்கிறோம். ஸோ நம்மக்கிட்ட டிஜிட்டல் போர்டு இல்லை. டிஜிட்டல் போர்டு இருந்ததுன்னா நம்ம எல்லாமே ரொம்ப நூக் அண்ட் கார்னர்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ போர்டில் நம்ம அழித்து தான் பண்ணணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கான்செப்டை டெலிவர் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் என்னுடைய எஃபர்ட்டை நான் போடுறேன், சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஜெனரலி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கரண்ட் அப்படின்றது we know that it is nothing but the flow of electrons, or generally நம்ம எப்படி சொல்லலாம், கரண்ட் அப்படின்றது flow of electrons அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகுதா, there is a current அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம், ரைட். அப்போ காமனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இன் சம் பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ சார்ஜ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுது இன் பர்டிகுலர் டைம் அண்ட் we defined that as current இல்லையா? ஸோ ஜென்ரலாக நம்ம கரண்ட்டை அதுதான் சொல்லுவோம். அப்போ சார்ஜ் மூவிங் பர் யூனிட் டைம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா, இன் அ கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அப்போது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் மேத்தமெட்டிக்கலாக கரண்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I which is equal to Q by T அப்படின்னு சொல்லுவோம். இந்த Q என்ன சொல்லுது அப்படின்னா சார்ஜ், அதை தான் சொல்லுது, ரைட். அண்ட் சார்ஜினுடைய யூனிட் நமக்கு தெரியும் கூலும். அண்ட் சார்ஜ் பர் யூனிட் டைம் இஸ் நத்திங் பட் கரண்ட். அண்ட் டைமுடைய யூனிட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அது தெரியும், செகண்ட்ஸ் தான், ரைட். இந்த Q அப்படின்றத நம்ம என்ன பார்த்துருப்போம், அதாவது சாப்டர் 1ல் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ டிபெண்ட் அப்பான் த கொஷின் நம்ம இந்த மெத்தட் ஆஃப் யூஸிங் த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை நம்ம மாற்றிக்கணும். நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க இல்லை எம்சிக்யூஸ் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய ஃபார்முலாவை. இப்போ ஜென்ரல் நமக்கு என்ன தெரியும், I equal to Q by T அப்படின்னு தெரியும். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், NE by T அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு கரண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 1 ஆம்பியர் கரண்ட் ஒரு 5 செகண்ட்ஸு இல்லை 10 செகண்ட்ஸ் இல்லை 66 ஏதோ ஒரு டைமில் ஒரு 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இதை மட்டும் யூஸ் பண்ணி உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம எப்படி மாற்றிக்கிறோம், Q stands for quantization of charges, ரைட். அப்போது கேபிட்டல் Q அப்படி நம்ம சொல்லியிருப்போம், திஸ் இஸ் சார்ஜ். அப்போது we can write this as N times E. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு எலக்ட்ரானுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 × 10⁻−19. அப்போது ஆம்பியர் கரண்ட்டு கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூ தெரியும், இந்த வேல்யூவும் நமக்கு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ஜென்ரலாக கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பர் யூனிட் டைம் இஸ் சைட் டு பி கரண்ட். அண்ட் இதை இதனுடைய யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சார்ஜினுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும். அண்ட் டைம் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் செகண்ட். ஸோ பர் செகண்ட், அவ்வளோதான். இதுதான் நம்ம கரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் கரண்ட் இன் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது எலக்ட்ரிக் கரண்ட் இன் கண்டக்டர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ கண்டக்டர் அப்படின்றது நமக்கு பொதுவாக என்ன தெரியும், நம்ம சாப்டர் 1ல் கூட ஒரு சில விஷயங்கள் லைக் போலரைசேஷனில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். ஈவன் இன் ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். அப்போ கண்டக்டர்ஸ் அப்படின்றது என்ன, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதாவது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லையா? ஸோ கண்டக்டர்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இன்சுலேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஆக்சுவலாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது அப்படின்றத விட ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அப்போது இன்சுலேட்டரில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்டக்டர்ஸில் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ரைட்? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இன் கண்டக்டர்ஸ். அப்போது கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார், அப்போ கண்டக்டர் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல்னு வச்சுப்போம், ஒரு ஒயர்னே வச்சுக்கலாம். அப்போ இந்த ஒயரில் நம்ம எப்போ கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ண முடியும்? when we create the potential difference. இதெல்லாம் நம்ம 9th படிச்சிருப்போம், 10th படிச்சிருக்கோம், ரைட்? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எலக்ட்ரிசிட்டியில் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக படிச்சிருப்போம் இல்லையா? அப்போது நம்ம ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும், which is nothing but the charges. அப்போ சார்ஜஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகும்போது there is current. அப்போ ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரைட்? அண்ட் இந்த சார்ஜஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்னு கூட எடுத்துக்கலாம், அண்ட் ஈவன் நெகட்டிவ் சார்ஜஸ் கூட எடுத்துக்கலாம், ரைட்? அண்ட் இதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம், ரைட்? அப்போ ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது we have these types of charges in a conductor. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ நமக்கு சார்ஜஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி மூவ் ஆகும்? ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். அப்போ ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல் தான் எனக்கு வந்து சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இடத்துல let us consider I am going to connect with பேட்டரி இல்லை செல்லுன்னு வச்சுப்போம். அப்போ இங்கே ஒரு சோர்ஸை வச்சு நான் கனெக்ட் பண்ணியாச்சு, ரைட்? அப்போ இந்த ஒயரை தான் நான் வந்து இவ்வளோ போல்டாக நான் எழுதியிருக்கிறேன். அப்போ this is nothing but the positive charge and this is nothing but the negative charge, ரைட்? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இங்கே வந்து நெகட்டிவ் டெர்மினல். அப்போ ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இப்படி போயிட்டு இப்படி வரும், தென் அகெயின் இட் மூவ்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம காலமாக வந்து படிச்சுக்கிட்டு வர்றோம். அப்போ எப்படி பேட்டரியில் வந்து எனக்கு பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து கரண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கேயும் நம்ம அதே தான் படிக்க போகிறோம். அப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இன் திஸ், அப்போது இந்த டைரக்ஷனில் இருக்கும், டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஐ. பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த கண்டக்டர்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா எலக்ட்ரானுடைய சார்ஜ் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இல்லையா? நெகட்டிவ் தான் எலக்ட்ரானுடைய சார்ஜ். அப்போ எலக்ட்ரான் வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? பாசிட்டிவ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ பாசிட்டிவ் இந்த இடத்துல, அப்போ பாசிட்டிவ் தான் இங்கே போகுது, இப்படி போயிட்டு இங்கே வருது. அப்போ இந்த கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பாசிட்டிவ் சைடு வரும். நல்லா கவனிங்க இல்லையா? ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜு. இந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே பாசிட்டிவ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஏன்? ஏன்னா நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருக்கோம், சார்ஜ் வந்து இஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் அட்ராக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம். சிமிலர் சார்ஜஸ் வில் ரிப்பல். இங்கே பாருங்கள், எனக்கு இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அப்போ நெகட்டிவ், அதாவது இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எந்த டைரெக்ஷனில் இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் ஓடி வரும் இல்லை, இந்த டைரெக்ஷனில் ஓடி வரும். அப்போது இந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரான் இருக்கும் பாசிட்டிவ் டெர்மினல் வந்து அட்ராக்ட் பண்ணுறனால. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நம்ம என்ன படித்தோம் ஜென்ரலாக? கரண்ட் வந்து இப்படி போகுது. அப்போ இதுக்கு பேர் நம்ம கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான் மூமெண்ட் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம கரண்ட்டுன்னு தான் சொல்லியிருந்தோம். அப்போ இந்த எலக்ட்ரான் மூமெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். எப்படி? கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ விச் அப்போசஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். இதுதான் ஜென்ரலான ஒரு விஷயம், ரைட்? ஸோ அதுதான் வந்து நமக்கு புக்கில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாகவும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா they have given Ohm's law, ரைட்? Ohm's law. இந்த ஓம்ஸில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம், நம்ம 9th படிச்சிருக்கோம், ஈவன் 10th இந்த விஷயத்தை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஓம்ஸ் லாவை நம்ம எப்படி அழகாக டிஃபைன் பண்ணலாம்? ஓம்ஸ் லா வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரைட், ஓம்ஸ் லா எனக்கு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இல்லையா, ரைட், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட்டுன்னு சொல்லியிருப்பாருப்பா இல்லையா? அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? லீனியராக இருக்கும். எனக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட்டும் டிக்ரீஸ் ஆகணும், ரைட்? அதுதான் வந்து ஓம்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து. இப்போது நம்ம ஒரு கண்டக்டர், as I said before, இப்போ இந்த கண்டக்டரில் we are not talking about the conventional current, இந்த ஜென்ரல் கரண்ட்டை பற்றி இப்போ நம்ம பேச வரல. பொதுவாக ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா எல்லா கண்டக்டருமே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு காப்பர் இருக்குது, அப்புறம் ஒரு அலுமினியம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் இருக்குது. இது மூணுமே வெவ்வேறு விதமான மெட்டீரியல்.
இந்த எல்லா மெட்டீரியலுமே ஒரே மாதிரி கரண்ட்டை அலோவ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லையா? டிபெண்ட் அப்பான் த மெட்டீரியல் எனக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டிப்பாக மாறும் இல்லையா? அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இது மாற்றினா இது மாறும், இது இன்க்ரீஸ் பண்ணால் இது இன்க்ரீஸ் ஆகும், இது டிக்ரீஸ் பண்ணால் இதுவும் டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போது இந்த இடத்துல இது எல்லாமே எங்கே இருக்கும்? கண்டிப்பாக ஒரு மெட்டீரியலில் இருக்கும். அப்போ அந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது அந்த மெட்டீரியலுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதை தான் ஆர்ன்னு சொல்கிறோம். V ஈக்குவல் டு IR. R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டை தான். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ρL/A அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? ρL/A அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் பாருங்கள். V வந்து ஈக்குவல் டு IR. இந்த R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி மெட்டீரியல். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல். ரைட்? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல். அப்போ இந்த ஆரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா R ஈக்குவல் டு ρL/A அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய MCQs நிறைய ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. இப்போ அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பியாக நான் முடிச்சிடுறேன் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு ரோ அப்படின்றது என்ன? ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? ரெசிஸ்டிவிட்டி. L வந்து லென்த் ஆஃப் த கண்டக்டர், லென்த் ஆஃப் த ஒயர். அதாவது எந்த இடத்துல அந்த கரண்ட் போகுதோ அந்த ஒயருடைய லென்த். A அப்படின்றது வந்து ஏரியா ஆஃப் தட் கண்டக்டர் இல்லை ஏரியா ஆஃப் தட் பர்டிகுலர் ஒயர். சரியா? அப்போ R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆக்சுவலாக ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா அப்போசிங் பவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போசிங் பவர் இல்லை அப்போசிங் ரைட் அப்படின்ற ஒரு வேர்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். யார் அப்போஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான் மூமெண்ட்டை தான். எலக்ட்ரான் மூமெண்ட்டை தான் நம்ம அப்போஸ் பண்ண போகிறோம். எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா எதிர்ப்பு அதிகமாக இருக்கும், எலக்ட்ரானால் மூவ் ஆக முடியாது, அந்த இடத்துல கரண்ட்டுன்ற ஒரு விஷயமே இருக்காது. பொதுவாக இன்சுலேட்டர் பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், எதிர்க்கிறது அதிகமாக இருக்கும். இதே வந்து ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லும்போது மெட்டலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால தான் கரண்ட் வந்து அதில் ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகும், அதாவது எலக்ட்ரான் வந்து ஈஸியாக மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து விச் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி. ரோ அப்படின்றது ரெசிஸ்டிவிட்டி, எல் அப்படின்றது லென்த்து, ஏ அப்படின்றது ஏரியா. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு ஷாப் இருக்குது அண்ட் இங்கே வந்து இன்னொரு ஷாப் இருக்குது. சும்மா அப்படியே காமெடியாக முடிச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5வது இடத்துல இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு 100வது இடத்துல இருக்கிறாரு. எப்படி? உங்களுக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி 99 பேர் இருக்காங்க. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், யார் ஈஸியாக போயிட்டு அந்த கடையில் பொருள் வாங்குவா? நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். சார் என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா? கண்டிப்பாக இவர் தான் போவார். ஏன்னா இவருக்கு முன்னாடி 4 பேர் தான் இருக்காங்க, ஆனால் இவருக்கு முன்னாடி 99. அப்போ இவன் தான் சீக்கிரம் போய் வாங்குவான் இல்லையா? அப்போது எனக்கு லென்த்து, நல்ல கவனிங்க, லென்த்து கம்மியாக இருக்கும்போது, எப்படி லென்த்து கம்மியாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கும். எதிர்க்கிறது பாரு, இவன் முன்னாடி 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க, 4 பேர் தான் இவனை எதிர்க்கிறாங்க. இவன் முன்னாடி பாருங்கள் 99 பேர் எதிர்க்கிறாங்க. அப்போது எனக்கு லென்த்து கம்மியாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸும் கம்மி, எதிர்க்கிறதும் கம்மி இல்லையா? எதிர்க்கிறது தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னோம். இப்போ இங்கே லென்த் அதிகமாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எதிர்க்கிறதும் அதிகமாக இருக்குது. அப்போது ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்னு சொல்லலாமா? அப்போ இந்த 2 கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். லென்த்து அதிகமாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. மேலே பாருங்கள், லென்த்து கம்மி, ரெசிஸ்டன்ஸும் கம்மி, சீக்கிரம் போயிட்டான். அப்போ ரெசிஸ்டன்ஸும் கம்மி, லென்த்தும் கம்மி. இது ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது முதல் விஷயம், இது முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏரியா ஆஃப் த கண்டக்டர், ஏரியா ஆஃப் த ஒயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இவன் அதிகமாக இருந்தால் இவன் கம்மியாக இருப்பான், இவன் கம்மியாக இருந்தால் இவன் அதிகமாக இருப்பான். இன்வெர்ஸ்லி
இது பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பாரு, ஒருத்தன் கம்மியாக இருந்தால் இன்னொருத்தன் கம்மியாக இருப்பான், ஒருத்தன் அதிகமாக இருந்தால் இன்னொருத்தன் அதிகமாக இருப்பான் இல்லையா? இப்போ இங்கே பாருங்கள், ஏரியா. வி ஆர் டாக்கிங் அபவுட் ஏரியா. இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். இப்போ ஏரியான்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய ஒரு ரோடு இருக்குது, அகலமாக ஒரு 200 ஃபீட்டுன்னு வச்சுப்போம். 200 ஃபீட்டு ரோடு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் 50 ஃபீட் ரோடு தான். 50 ஃபீட் ரோடு. இப்போ நீங்களே சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். இங்கே வந்து ஒரு 4 கார் ஈஸியாக போயிடலாம். அப்படியே 1 2 3 4. இங்கே பார்த்தோன்னா ஒரு காரே போகாது. ஒரு காரே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். ஒரு கார் தான் போக முடியும். இங்கே 4 கார் ஈஸியாக போகலாம். அப்போது எனக்கு இங்கே ஏரியா இல்லையா, அதுதானே ஏரியா. அப்போது ஏரியா கம்மியாக இருந்ததுன்னா ஒருத்தன் தான் போக முடியும், 4 பேர்லாம் போக வாய்ப்பே இல்லை. எதிர்ப்பான், அதிகமாக எதிர்க்கலாம். 4 கார் போகவே முடியாது, ஒருத்தர் மட்டும்தான்ப்பா போகணும். ஏன்னா சின்ன பாதை, ஏரியா சின்னது. அப்போ ஏரியா சின்னதாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது? அதிகமாக இருக்குது. 4 கார் போகவே முடியாது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. எப்போ? வென் ஐ டிக்ரீஸ் த ஏரியா. இங்கே ஏரியா ரொம்ப பெருசு, ரொம்ப அகலமான ரோடு. ஏரியா வந்து பெருசாக இருக்குது. எவனா எதிர்க்கிறானா? இல்லை, 4 பேரும் அப்படியே ஜாலியாக போகிறான். அப்போது ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகிடுது? ரொம்ப கம்மியாகிடுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ், ஏரியா டிக்ரீசஸ். இஃப் ஏரியா டிக்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். இது ரெண்டும் எப்படி? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இவ்வளோ தான் விஷயம். இது தெரிஞ்சதானே முடிஞ்சு போச்சு. இந்த ரெசிஸ்டிவிட்டி, as I said before, it depends upon the material. ரைட். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு கட்டத்தில் R ஈக்குவல் டு ரோ அப்படின்னே சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி. அப்போது லென்த்து ஒரு மீட்டராக இருக்கும், ஏரியாவும் ஒரு மீட்டர் ஸ்கொயராக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி. பேசிக் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் தான் இது எல்லாமே நமக்கு. ஸோ நமக்கு கேள்விகளை பொறுத்து நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம். இப்போது ஒரு சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்க எம்சிக்யூஸு, என்கிட்ட வந்து ஒரு நீளமான ஒரு ஒயர் இருக்குப்பா, எப்படி நீளமான ஒரு ஒயர் இருக்கு, இந்த ஒயருடைய லென்த்து வச்சுப்போமே, லென்த்து வந்து எல்லுன்னு இருக்குது. இப்போது இந்த லென்த்தை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், n டைம்ஸ் ஐ எம் கோயிங் டு இன்க்ரீஸ். எப்படி இந்த லென்த்தை n டைம்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரொம்ப நீளமாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே போகிறேன். இவ்வளோண்டு லென்த்தாக இருக்கிறத நான் இவ்வளோ லென்த்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறேன், இழுக்கிறேன், ஸ்ட்ரெச் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, எல் அப்படின்ற ஒரு லென்த் ஆஃப் த ஒயர் வந்து n டைம்ஸ் ஆஃப் எல்னு மாறிடுது. அப்போ இந்த இடத்துல இந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ஆர் டேஷ். இது வந்து ஆர். அப்போ எல் அப்படின்ற லென்த் இருக்கும்போது ஆர்ன்ற ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அப்போ n டைம்ஸ் ஆஃப் எல், அதாவது அந்த நீளமாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அந்த ஒயருடைய ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னு கேட்பாங்க. நிறைய கேள்விகள் இப்படி தான் இருக்கும். அப்போ என்ன சொல்லலாம், இனிஷியலி we know that R equal to rho L by A. இது வந்து பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங் த ஒயர். ஆஃப்டர் ஸ்ட்ரெச்சிங், இழுத்துட்ட பிறகு என்ன ஆகுது, புது ரெசிஸ்டன்ஸ் மாறிடுது. அண்ட் அந்த புது ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், இந்த ரோ அப்படியே தான் இருக்கும், மெட்டீரியலுடைய தன்மை மாறாது இல்லையா. ஆனால் லென்த் எப்படி இருக்குது, n டைம்ஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது லென்த்து வந்து n எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். முக்கியமான விஷயமே இந்த ஏரியாவும் தான். இப்போ நான் ஏரியா, அதாவது ஒயர் வந்து இப்போ ரப்பர் பேண்ட் இருக்குது, ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுறேன், லென்த் இன்க்ரீஸ் ஆகுது, லென்த்து மட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ரப்பர் பேண்ட் இவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெச் பண்ண அந்த திக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரப்பர் பேண்ட் இருக்குது, ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுற லென்த்து அதிகமாகுது, ஆனால் அந்த ஏரியா வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ரப்பர் பேண்டு. அப்போ n டைம்ஸ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா n டைம்ஸ் அதனுடைய ஏரியாவும் டிக்ரீஸ் ஆகணும். அதுதான் ஏரியா டிக்ரீசஸ் பை n டைம்ஸ். அப்போ how I can rearrange this, எப்படி எழுதலாம், அந்த ரோ அப்படியே எழுதுகிறேன், இந்த n அப்படியே எழுதுகிறேன், இந்த எல்லையும் அப்படியே எழுதுகிறேன், ஏவும் அப்படியே எழுதுகிறேன், இந்த n மேலே போச்சுன்னா n இன்வெர்ஸ், மறுபடியும் மேலே போச்சுன்னா n. சரிதானே. அப்போ இதை எப்படி எழுதலாம், n ஸ்கொயர், சரிதானே, ரோ எல் பை ஏ, ரோ எல் பை ஏ. நீங்களே பாருங்கள், இந்த ரோ எல் பை ஏ நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோம், எங்கே, பிஃபோர் ஸ்ட்ரெச்சிங். அப்போது திஸ் பிகம்ஸ் n ஸ்கொயர்
R. அப்போ இதனுடைய புது ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. R dash equals to n square R. அப்போ முன்ன இருந்த ரெசிஸ்டன்ஸை விட பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுது. ஏன்னா லென்த் இன்க்ரீசஸ். புரியுதா? லென்த்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லென்த்து மட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, ஏரியா டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஏரியா டிக்ரீஸ் ஆகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ இது புரிஞ்சதுன்னா நீங்கள் தான் பிஸ்தா. சரியா? ஸோ அதுதான் வந்து நமக்கு ஓம்ஸ் லாவில் ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. இதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். சரியா? ஸோ அதை நமக்கு புக்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have that என்ன சொல்லியிருப்பாங்க, ஓம்ஸ் லாவை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. V equal to IR. அப்போ I ரைட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் R நான் ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ ரோ எல் பை ஏ. சரியா? ரோ எல் பை ஏ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருப்போம் ரிலேஷன் பிட்வீன் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே நம்ம என்ன பேசியிருப்போம், V which is equal to ED அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். பொட்டன்ஷியல் நல்லா ஞாபகம் இருக்கும். அதை நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்போ V அப்படின்றது என்ன, ED. Dன்றது என்ன, டிஸ்டன்ஸ். Eன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ E instead of writing D I am going to replace that as L. அப்போ L அப்படின்னு சொல்லும்போது இந்த எல்லும் இந்த எல்லும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ E which is equal to I by A and in the row. ரைட்? இந்த I by A அப்படின்றது என்ன அப்படின்னா, we know that it is nothing but density. ரைட்? ஸோ இதை வந்து கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரண்ட் அப்படின்றது என்ன, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் பர் யூனிட் டைம் இன் பர்டிகுலர் ஏரியா டென்சிட்டி. ரைட்? அப்போது அந்த I by Aவை நம்ம ஜேன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரோவை அப்படியே எழுத போகிறோம். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் E. அப்போ கரண்ட் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் J. நல்லா பாருங்கள், which is equal to இந்த ரோ வந்து கீழே வந்துருச்சு. அப்போது E by ரோ. ரைட்? E by ரோ. அப்போ ரோ அப்படின்றது என்ன, இப்போ தான் நம்ம சொன்ன ரெசிஸ்டிவிட்டி, எதிர்க்கிறது தான். ரைட்? ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டிவிட்டி என்ன, எதிர்க்கிறது. அப்போ எதிர்க்கிறதுக்கு ஆப்போசிட் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டக்டிவிட்டி. ஈஸியாக கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணிடும். அப்போது கண்டக்டிவிட்டி இஸ் நத்திங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. அப்போ இது 1 by ரோன்னு தானே இருக்குது. அப்போது இதை நான் எப்படி எழுதலாம், 1 by ரோ அப்படின்றது கண்டக்டிவிட்டி சிக்மா E. இது நீங்கள் மறக்கவே கூடாது. அப்போது கரண்ட் டென்சிட்டி இஸ் நத்திங் பட் சிக்மா E. ரைட்? Eன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, பட் இந்த சிக்மான்றது கண்டக்டிவிட்டி. ரைட்? இந்த கண்டக்டிவிட்டி ஐ கேன் ரீரைட் லைக் திஸ், NE ஸ்கொயர் tau by mன்னு சொல்லுவோம். we will see that in detail. அதாவது அடுத்த டாப்பிக்கில் நம்ம அது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ரைட்? இது வந்து கண்டக்டிவிட்டி. N stands for number of electrons, E stands for electron அந்த ஒரு சார்ஜ், tau அப்படின்றது ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் M stands for mass of the electron 9.11 அப்படின்றது உங்களுக்கு தெரியும், into 10 to the power. அப்போது mass of the electron. So this is the concept which they have given in Ohm's law. ரைட்? அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா drift of electron and origin of resistivity அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். One minute. ஆல்ரெடி ஐவர இன்ஃபெக்ஷன் ஆச்சு. ஸோ அதனால் டஸ்ட்டு கொஞ்சம் okay, let me drink some water. ரைட்? ஸோ வந்து இப்போ நம்ம ட்ரிஃப்ட் நமக்கு 3.5ல் கொடுத்துருக்காங்க. ட்ரிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் த ஆரிஜின் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ரைட்? ஸோ ட்ரிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான்.
ரைட். ஸோ ட்ரிஃப்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா பொதுவாக நம்ம ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது, ரைட், ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்டக்டரில் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ரேண்டம் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு வாட்ச் எடுத்திங்க அப்படின்னா திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கண்டக்டர் மெட்டல். இந்த மெட்டல் மட்டும் இல்லை, எல்லா மெட்டலுமே பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி மெட்டல், எவ்ரி ஆப்ஜெக்ட்ஸ், ஈவன் வி மேட் அப் ஆஃப் atom அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் தேர் இஸ் சம் 3 பார்ட்டிக்கல், மெயின் பார்ட்டிக்கல், ப்ரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான். இந்த ஒரு கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த கண்டக்டர்லையுமே எலக்ட்ரான் கண்டிப்பாக இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். கண்டக்டர் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஜாலியாக ஒவ்வொரு டைரக்ஷனில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படி? ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் மூவ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போது ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான் ஒரு பக்கத்தில் இருந்து, அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகுதுன்னா, சார் நம்ம இப்போ தானே சார் பார்த்தோம் சார்ஜ் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் மூவ் ஆச்சுன்னா கரண்ட்டுன்னு சொன்னீங்களே. அப்போது இந்த சில்வர் மெட்டல் ஆகட்டும், இல்லை இந்த வாட்ச் ஆகட்டும், இந்த வாட்ச்லேயும் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ எலக்ட்ரான் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க சார், அப்போ ஏன் இது ஷாக் அடிக்கல, ஏன் கரண்ட் இங்கே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா இன்னொரு எலக்ட்ரான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடும். அப்போ என்ன ஆகுது? இது ரெண்டும் ஜீரோ, நெட்டு ஜீரோ. ஒரு எலக்ட்ரான் இப்படி போகுதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கண்டக்டரில் இன்னொரு எலக்ட்ரான் இப்படி கீழே வந்துடும். இப்போ இங்கே நெட் ஃபோர்ஸ் பிகம்ஸ் ஜீரோ. இந்த மாதிரி ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போகும், ஒவ்வொரு டைரக்ஷனும் இன்னொரு எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் அப்போஸ் பண்ணும். ஸோ அங்கே என்ன ஆகிடுது? ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் பிகம்ஸ் ஜீரோ. இங்கே ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்ன சார்? நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி நம்ம வந்து கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட். கன்வென்ஷனல் கரண்ட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டரியோ இல்லை செல்லோ ஏதோ ஒரு சோர்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் வி சே திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரண்ட்டுடைய டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அண்ட் எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம்? அப்போசஸ் த பாசிட்டிவ் டெர்மினல், அதாவது இட் அட்ராக்ட்ஸ். அப்போ இப்படி போகக்கூடிய அந்த எலக்ட்ரான், இப்படி போகக்கூடிய எலக்ட்ரான் இப்படி திரும்பிடும், இப்படி போகக்கூடிய எலக்ட்ரான் இப்படி திரும்பும், இப்படி போகக்கூடிய எலக்ட்ரான் இப்படி திரும்பிடும், இப்படி இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நல்லா இப்படி திரும்பும். இந்த அளவுக்கு மேக்ஸிமம் திரும்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ரொம்ப ரொம்ப மினிமமான டிஸ்டன்ஸ் தான். மைக்ரோஸ்கோபிக் லெவல் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், மேக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம பேசலை. அப்போது எலக்ட்ரான் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் நோக்கி வரும். இந்த சேஞ்ச் இன் டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. சரியா? திஸ் இஸ் நத்திங் பட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ரைட். அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானுடைய அக்சலரேஷனை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ வாட் வி நோ? அக்சலரேஷன் விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை எம். இது என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் செகண்டில் நம்ம படிச்சிருப்போம். F which is equal to mass into acceleration, and that acceleration which is nothing but force by mass. And இங்கே force என்னது? It is due to electron, right? And who causes? electric field தானே. அப்போ இங்கே force என்ன? electric field வந்து எலக்ட்ரானில் ஒரு force கொடுக்குது by mass. And இது எப்படி இருக்கும் அப்படின்னா which opposes that positive terminal, அதனால் வந்து இது நெகட்டிவ். அதனால் இது வந்து நெகட்டிவ், அக்சலரேஷன் வந்து நெகட்டிவில் இருக்கிறோம். அண்ட் வி ஹாவ் டு டேக் சம் ஆவரேஜ் இல்லையா? எல்லாமே இவ்வளோ பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம சொல்ல முடியாது, ஆவரேஜாக எடுப்போம். ரைட். ஆவரேஜாக எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் வேல்யூவை நம்ம சொல்லிடுறோம். அப்போது மைனஸ் இ பை எம் அண்ட் டவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம், விச் இஸ் நத்திங் பட் ரிலாக்ஸேஷன் டைம். ரிலாக்ஸேஷன் டைம் அதாவது ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானை போயிட்டு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய நேரம், அது எடுக்கக்கூடிய நேரமாக நம்ம ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை, வி ஆர் ரிவைசிங். ரைட். ஸோ திஸ் இஸ் தி acceleration and this is also called as drift velocity. எப்படி? drift velocity. remember this. இதெல்லாம் நமக்கு MCQஸில் ரொம்ப 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 உபயோகமாக இருக்கும், அதனால் மறக்காமல் பார்த்துருங்க. ரைட். இப்போ drift velocityன்றது இதுதான், இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். ஸோ ரொம்ப டெப்த்தான டாபிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை பார்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதில் வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நமக்கு கரண்ட் எப்படி இருக்கும். ரைட். நம்ம மேக்ரோஸ்கோப்பிக்கில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஐ அப்படின்றது வந்து Q/T அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இப்போ நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ரைட். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை நம்ம போகலாம். மைக்ரோஸ்கோபிக் லெவலில் I which is equal to NEAVD அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
right? So I stands for current, N number of electrons, E electron, A அப்படின்றது அந்த area of the conductor, V D stands for drift velocity. And from here we can see another thing. நமக்கு என்ன தெரியும், இந்த A வந்து இப்படி கீழே வந்துருச்சு அப்படின்னா I by A which is equal to NEVD. And this I by A which is nothing but J, current density இல்லையா? அப்போ current density is nothing but NEVD. NEVD அப்படின்றத current density அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். சரி, அதெல்லாமே ஞாபகம் வச்சுருக்கணும். இதெல்லாம் நம்ம அப்படியே ஓவரால் ரிவைஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப டெப்த்தாக நம்ம பார்க்கலாம், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. சரியா? ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, they have included the other thing. ஸோ நம்ம வந்து முன்னாடியே நம்ம அதை சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம், கண்டக்டிவிட்டி அப்படின்றது வந்து ரெசிஸ்டிவிட்டிக்கு ரெசிப்ரோக்கல். இது கண்டக்ட் பண்ணாது, இது கண்டக்ட் பண்ணும், அதனால இது ரெசிப்ரோக்கல். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் NE² tau by m. சரியா? அண்ட் திஸ் இஸ் த கண்டக்டிவிட்டி ஃபார்ம். ரெசிஸ்டிவிட்டி m by NE² by tau அப்படின்னு வரும். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். ரைட், அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் டாபிக் we have mobility. இந்த மொபிலிட்டி அப்படின்றது என்னென்னா இந்த எலக்ட்ரானுடைய மூமெண்ட்டு தான். ரைட், ஸோ தட் மொபிலிட்டி இஸ் நத்திங் பட் drift velocity இல்லையா, magnitude of drift velocity per unit electric field. ரைட், this is nothing but mobility. அண்ட் இதுவும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஷார்ட்டான டெஃபினேஷன் தான். இதில் இருக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னாவே ரொம்ப ஈஸியாக புரியும். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் த மொபிலிட்டி. அப்போ எலக்ட்ரானுடைய அந்த மொபிலிட்டி மூமெண்ட். ரைட், அப்போ இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, மேக்னிடியூட் ஆஃப் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் மொபிலிட்டி. ரைட், ஸோ டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம புக்கில். மொபிலிட்டி மியூ இஸ் defined as the magnitude of drift velocity per unit electric field. சரி, ரொம்ப அழகான ஒரு டெஃபினேஷனும் கூட. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, E tau by m அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நீங்கள் மறக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுருக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த லிமிட்டேஷன் ஆஃப் ஓம்ஸ்லாவில் இருந்தும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது MCQs. ரைட், ஒரு சின்ன கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு தே வில் கிவ் த ரிலேஷன் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இப்போ கிராஃப் என்ன கொடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு கிராஃப் இருக்குப்பா. இதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. லெட் அஸ் சே திஸ் இஸ் AB அண்ட் திஸ் இஸ் CD. ரைட், அப்போது இதில் எந்த பாயிண்ட்ஸ் வந்து வில் ஒபே ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஓம்ஸ் லாவுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும், வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆனால் கரண்ட் டிக்ரீஸ் ஆகணும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு வந்து அதே தான் மறுபடியும் ரிப்பீட்டடாக தே ஹவ் கிவன் த சேம் திங். ரைட், என்ன சொல்லியிருக்காங்க, த ரிலேஷன் பிட்வீன் V அண்ட் I டிபெண்ட்ஸ் அப்பான் த சைன் ஆஃப் V. ரைட், இன் அதர் வேர்ட்ஸ் இஃப் I அதாவது கரண்ட் வந்து ஃபார் அ சர்டன் வோல்ட் இஸ் ரிவர்சிங். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பையஸ், ஃபார்வர்ட் பையஸ் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வால்யூமில் வி வில் லேர்ன் அபவுட் செமிகண்டக்டர். செமிகண்டக்டரில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம நிறைய பார்ப்போம். வோல்டேஜ் ரெக்டிஃபையர் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ அப்போது இங்கே இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து ஒபேஸ் த ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ ஜென்ரலாக நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். என்னடா இந்த கிராஃபை வச்சு எந்த பாயிண்ட் வந்து நான் ஓம்ஸில் ஒபே பண்ணுறது நான் எப்படி சொல்ல முடியும்? பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பாருங்கள், இது வந்து வோல்டேஜ் இல்லையா? ஸோ இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்கும், இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்கும், இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்கும், இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் கரண்ட் இல்லையா? இங்கே பாரு, எனக்கு வோல்டேஜ் வந்து 0 to 10ன்னு வச்சுப்போம். வோல்டேஜ் இன்க்ரீசஸ், கரண்ட் இன்க்ரீசஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு வோல்டேஜ் இருக்குது, இங்கே ஒரு வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் மாறுது, அதாவது எப்படி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, மேலே போகுது, இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போது இந்த ஏபின்னு வச்சுப்போம். இன்னொரு கேஸில் பாரு,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுப்பா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கேருந்து எனக்கு இங்கே வந்திருக்கு. அப்போது இந்த ஆக்சஸ் பார்த்தோன்னா வோல்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இப்படி போயிருக்கு. ஆனால் கரண்ட்டை பாரு, கரண்ட்டு கீழே வந்திருக்கு, இப்படி போயிட்டு இப்படி கீழே வந்திருக்கு, இப்படி டிக்ரீசஸ். அப்போது V வந்து இன்க்ரீஸ் ஆகுது, I வந்து டிக்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் நாட் ஓம்ஸ் லா. அப்போ எந்த பாயிண்ட் பர்டிகுலராக வந்து நமக்கு டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபி தான். ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஏபி, ஜஸ்ட் புட்டு டிக். அப்போ ஏபி தான் ஒபேஸ் த ஓம்ஸ் லா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹோமிக், அதாவது ஓம்ஸ் லாவை பேஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலை ஹோமிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். which will not obey Ohm's law. அப்போ நான் ஹோமிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் ஹோமிக் மெட்டீரியலுக்கும் ஹோமிக் மெட்டீரியலுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆனால் கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். இது ஓமிக் லா, அதாவது ஓமிக் மெட்டீரியல் which is not obeying this thing. வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது, அது நான் ஹோமிக். இதெல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ். ஸோ அது வந்து இப்போ நமக்கு அது இப்போதைக்கு நமக்கு கான்செப்டில் இல்லை அப்படின்றனால we will not discuss now. சரியா? ஸோ நம்ம அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்கில் நம்ம நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ரைட்? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதாவது 3.8. ரைட்? ஸோ 3.8ல் we have this topic. ஓகே, ஸோ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு 3 மெட்டீரியலை பற்றி பேசுவோம். ஒன்று வந்து கண்டக்டர், ரைட்? நெக்ஸ்ட் வந்து இன்சுலேட்டர். நெக்ஸ்ட் we will talk about semiconductor. சரியா? ஸோ கண்டக்டர், இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர், இந்த 3 மெட்டீரியலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ கண்டக்டரில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கண்டக்டரில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்சுலேட்டரில் ரொம்பவே மினிமமான ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இன்சுலேட்டரில் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். செமிகண்டக்டர் அப்படின்னு பேசுனீங்கன்னா செமிகண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் கண்டக்டரை விட கம்மியாக தான் இருக்கும். இன்சுலேட்டரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது இன்டர்மீடியேட்டுப்பா, நான் அப்படியும் போவேன் இப்படியும் போவேன், கண்டக்ட் பண்ணுவேன் கண்டக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்றது வந்து நம்ம செமிகண்டக்டர். அப்போ இந்த கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் வந்து இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இப்போது நமக்கு வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது. ரைட்? நம்மக்கிட்ட வந்து ஒரு மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியல் ஒரு கண்டக்டராக இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த கண்டக்டரில் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? பொதுவாக ஒரு கண்டக்டர் நம்ம வந்து கொஞ்சம் டயக்ராமாக கொஞ்சம் பெருசாக வரையும், இருங்க கொஞ்சம் பெருசாக. ரைட்? ஒரு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இந்த கண்டக்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன்ப்பா, ஹீட் பண்ணுறேன், அதிகமாக வெப்பத்தை கொடுக்குறேன். அப்போ இந்த கண்டக்டரில் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்ம நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ இங்கே என்ன ஆகும்? ஒரு மெட்டீரியலில் நம்ம எப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியல்லேருந்து எலக்ட்ரான்ஸு இஜெக்ட் ஆகும், எமிட் ஆகும். இதை வந்து நம்ம தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். we will discuss in second volume. ரைட்? டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டரில் நம்ம அதை பார்ப்போம். ரைட்? அப்போ என்ன ஆகுது? நம்ம ஒரு மெட்டீரியல், ஒரு கண்டக்டரில் நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த கண்டக்டரில் இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இஜெக்ட் ஆகும், வெளியே வரும். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்னமும் ஒரு சில எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும். ரைட்?
அதாவது ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும், நிறைய வெளியே வரும். இப்போ இவ்வளோ எலக்ட்ரான் தான் இருக்குது அப்படின்னா நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வந்துடும். அந்த பாண்டிங்லேருந்து நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் நான் பவர் சப்ளை கொடுக்குறேன்னு வச்சுப்போம். நமக்கு என்ன தெரியும், பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். எனக்கு பாசிட்டிவ் டெர்மினல் இப்படி போகும்போது எலக்ட்ரான் எல்லாமே இப்படி வரும். இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, நெரிசல் அதிகமாக இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு தேட்டருக்கு போகிறீங்க, அந்த தேட்டரில் வந்து டிக்கெட் எடுக்க போகிறீங்க, கூட்டமே இல்லை, கவுண்டர் ரொம்ப காலியாக இருக்குது, ஈஸியாக போகிறோம், எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ அந்த ஒரு கவுண்டரில் ஒரு 500 பேர் நின்றாங்கன்னா அப்படி பயங்கர கஷ்டம், போகவே முடியாது, ரீச்சே ஆக முடியாது அந்த கவுண்டர் வரைக்கும், இல்லையா? அப்போது இந்த டயக்ராமை அப்படியே அங்கே அசியூம் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுது, இதுதான் அந்த தேட்டர் கவுண்டர்னு வச்சுப்போம். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் இங்கே வரணும், ரொம்ப கஷ்டம், கூட்டம் அதிகம், நெரிசல் அதிகமாக இருக்குது. அப்போ அவரால் கடைசி வரைக்கும் இங்கே வரவே முடியாது, ரைட்? டியூ டு இன்க்ரீஸ் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்டர். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும், இஜெக்ட் ஆகும், எமிட் ஆகும், வெளியே வரும். அப்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்னும் அதிகமாகுது. ஒரு 100 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கிற இடத்துல 1000 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்ததுன்னா அந்த ஒவ்வொரு எலக்ட்ரானும் கிட்ட மோதிக்காது, ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியுமா? முடியாது, ஸ்பேஸே இருக்காது, அப்படியே கொச்சன்னு அப்படியே மொத்தமாக அப்படியே முட்டிட்டு நிற்கும், இல்லையா? அதுதான் கண்டக்டரில் நடக்கும். இப்போ ஒரு இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்சுலேட்டரில் சும்மாவே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது, ஒரு 4-5 தான் இருக்குன்னு வச்சுப்போம். அது கண்டக்டே பண்ணாது. இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன், என்ன ஆகும், இந்த கண்டக்டரில் இன்னமும் ஒரு சில எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும், ஒரு சில எலக்ட்ரான் வந்து வெளியே வரும். அப்போ இப்போ பாருங்கள், இவர் இப்படி இங்கே வருவார், இங்கே வருவார், இங்கே வருவார், இங்கே வருவார், இங்கே வந்துடுவார், வெளியே வந்துடுவார். எப்போ? when I give power supply. அப்போது when I increase the temperature, இன்சுலேட்டர்லேயும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை விட கம்மியாக இருக்கும், அதனால் இது கண்டக்ட் பண்ணும். சார் இது என்ன சார் லூஸ் மாதிரி பேசுகிறீங்க, இன்சுலேட்டர் எப்படி சார் கண்டக்ட் பண்ணும், பிளாஸ்டிக் எப்படி சார் கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி டியூரிங் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒயரில் வந்து ஷார்ட் சர்க்யூட், திடீர்னு ஒயர் வந்து புகஞ்சு போயிடும், அப்படி நெருப்பாக வரும். அதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கில் எப்படி அது வெளியே வருது யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒரு இன்சுலேட்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் அது கண்டக்ட் பண்ணுது, இல்லையா? அண்ட் இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர்லேயும் நம்ம இந்த கொரோனா டிஸ்சார்ஜ்னு ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம், இல்லை ஆக்ஷன் அட் அ பாயிண்ட்னு ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம், இல்லையா? இல்லைனா டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்துன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை படிச்சிருப்போம். அந்த டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் என்ன சொல்லுது, ஏர் இஸ் அ இன்சுலேட்டர், அந்த ஏர்லையும் கரண்ட் வந்து பாஸ் பண்ண முடியும், ரொம்ப ஈஸியாக ஏரில் கரண்ட் பாஸ் பண்ண முடியுமா? இப்போ அங்கே கேமரா அங்கே இருக்குது, நான் இங்கே இருக்கேன், இப்போது நான் வந்து கரண்ட்டை வெறும் ஓப்பன் ஸ்பேஸில் நான் அந்த இடத்துக்கு நான் பாஸ் பண்ணிடலாம். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் சொல்ல வர்றது. என்னுடைய வோல்டேஜ், ரைட், என்னுடைய வோல்டேஜ் வந்து இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ. என்னுடைய வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மீட்டருக்கு இவ்வளோ வோல்டேஜ் இருந்ததுன்னா நான் காற்றுலேயே கரண்ட் அனுப்புவேன். என்ன சார் கேன மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைட்னிங், மின்னல், அது கரண்ட்டு தானே. இப்போ கரண்ட் எப்படி ஏரில் தானே வருது, நம்ம எங்கே நாங்கள் ஒயர் பிடிச்சிட்டு வச்சுருக்கிறோம், இல்லை, இட் ட்ராவல்ஸ் இன் ஏர். லைட்னிங் வந்து கரண்ட்டு தான். அப்போ அது எப்படி பாஸ் ஆகுது, வென் த வோல்டேஜ் இன்க்ரீசஸ். இன்சுலேட்டர் கூட கண்டக்ட் பண்ணும், பெஸ்ட் எக்ஸாம்பிள் லைட்னிங், புரிஞ்சிருக்கும். அப்போ இதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, இல்லையா? இப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது கண்டக்ட் பண்ணுது, இல்லையா? அப்போது இன்சுலேட்டர் வில் ஆக்ட் அஸ் கண்டக்டர், conductor will act as insulator when I increase the temperature. So, அப்போ செமிகண்டக்டரும் அப்படியே இன்சுலேட்டருக்கு ஈக்குவல் தான். அப்போ செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டர் மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது மூமெண்ட்னால, அந்த எலக்ட்ரான் மூமெண்ட்னால நமக்கு கரண்ட் வந்து இருக்கும். இதில் செமிகண்டக்டரில் ரொம்ப அழகான ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது when I increase the temperature, resistance increases in that material.
இல்லையா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் எப்படி இருக்கும்? டிபெண்ட் அப்பான் த மெட்டீரியல். எல்லா மெட்டீரியலுமே ஒரே மாதிரி ரெசிஸ்டன்ஸை கொடுக்காது. அப்போ we are going to include one term called alpha. இந்த ஆல்ஃபான்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டீரியல். அந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இது எப்போ நடக்குது? when I change the டெம்பரேச்சர். ஒரு இனிஷியல் டெம்பரேச்சர்லேருந்து ஃபைனல் டெம்பரேச்சர், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சருக்கு மாறும் பொழுது இந்த விஷயங்கள் வந்து நடக்குது. அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் டெல்டா டி, இல்லையா? ஸோ டெல்டா டி அப்படின்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இது எல்லாமே இந்த கண்டக்டரில் நடக்குது, இன்சுலேட்டரில் நடக்குது, அண்ட் ஈவன் இன் செமிகண்டக்டர். இது எல்லாத்துலேயுமே இது வந்து நமக்கு நடக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியலாக அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். ஸோ இனிஷியலாக பிஃபோர் கிவிங் சம் டெம்பரேச்சர், இனிஷியலாக அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதுதான் ஆர். ஆர் நம்ம புக்கில் இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஆர் நாட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், ரைட்? ஆர் நாட் அப்படின்றது இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் பிஃபோர் அப்ளைங் த டெம்பரேச்சர், பிஃபோர் சேஞ்சிங் த டெம்பரேச்சர். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பெரும்பாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எம்சிக்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ ரூம் டெம்பரேச்சர்னு வச்சப்போ ரூம் டெம்பரேச்சரில் அந்த மெட்டீரியலுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் நாட். இப்போ நான் டெம்பரேச்சரை மாற்றுறேன். அப்போ டெம்பரேச்சரை மாற்றும் போது ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மாறும். இங்கே மாறிடுச்சு. அதப்போ கண்டக்டர் வந்து இன்சுலேட்டரை மாறிடுச்சு, இன்சுலேட்டர் கண்டக்டரை மாறிடுச்சு. அப்போது ஆர்டி விச் இஸ் நத்திங் பட் தட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், அதாவது ஃபைனல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். ஃபைனல் டெம்பரேச்சரில் அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் ஆர்டி, விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட். அப்படின்றது வந்து இனிஷியல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆர் நாட், அதாவது இனிஷியல். அதை அப்படி எழுதுற பாருங்க, ஆல்ஃபா டெல்டா டி. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன். இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மட்டும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இந்த டாப்பிக்லேருந்து நிறைய எம்சிக்யூஸ் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். திஸ் இஸ் இனிஷியல், this is final. Final temperature resistance, initial temperature resistance plus initial temperature resistance, material coefficient, change in temperature. And this change in temperature is nothing but T final minus T naught. அதாவது or we can say that as Ti initial. Initial temperature, final temperature. அதனுடைய difference தான் change in temperature அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு ஒரு சில கேள்விகள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஆல்ஃபா இந்த கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு இந்த ஃபைனல் டெம்பரேச்சருடைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து இந்த ஃபைனல் டெம்பரேச்சர் அண்ட் இனிஷியல் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க, ஆல்ஃபா கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாற்றுவேன் பாரு, ஆர்டி, இந்த ஆர் நாட் இப்படி வந்துச்சுன்னா மைனஸ் ஆர் நாட் டிவைடட் பை விச் இஸ் ஈக்குவல் டு, நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஆல்ஃபா தான் தேவை, மற்றது எல்லாமே இப்படி கொண்டு வா, இது ரெண்டு எப்படி மூணுமே எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷன். அப்போ இது இங்கே வந்துடும் கீழே. Change in temperature which is nothing but Tf minus Ti. அப்போ எல்லா வேல்யூயும் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஆல்ஃபாவை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். சார் இப்போ எனக்கு Tf கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சார், ஃபைனல் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, என்ன சார் பண்ணணும்? இதே தான் இந்த ஆர்டி, அந்த ஆர் நாட் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் விச் இஸ் ஈக்குவல் டு Tf தேவை. அப்போ இது எப்படி எழுதுவோம், Tf மைனஸ் Ti. அப்போ இந்த ஆர் நாட்டு ஆல்ஃபா இது எல்லாமே எப்படி இருக்குது மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடும், ஆர் நாட் ரைட், ஆர் நாட் ஆல்ஃபா, சரியா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப் மைனஸ் டிஐன்னு இருக்கும். நமக்கு வந்து என்ன தேவை, டிஎஃப் தேவை. அப்போ டிஐ வந்து இந்த பக்கம் வந்துடும், அப்போது ப்ளஸ் டிஐ ஈக்குவல் டு டிஎஃப். அப்போது நம்மளுடைய ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய கேள்விக்கு ஏற்ற மாதிரி இந்த டேர்மை வந்து நம்ம மாற்றிக்கணும், சரியா? இதுதான் வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டி. இப்போ 3 மெட்டீரியல் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, இதுதான்ப்பா ரைட். இதை வந்து நம்ம இன்னொரு விதத்தில் கூட எழுதலாம், நம்ம புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் அதை எழுதிடுறேன். ஆர்டி ஈக்குவல் டு ஆர் நாட்டை இந்த ரெண்டு இடத்துல இந்த காமன் எடுத்துட்டாங்கன்னா ஆர் நாட் 1 ப்ளஸ் இந்த ஆர் நாட் எடுத்தாச்சு ஆல்ஃபா டெல்டா டின்னு கொடுத்துருப்பாங்க. உன்னுடைய சாமர்த்தியம், நீ அதை எப்படி ஞாபகம் வச்சு எப்படி எழுதுறியோ அதை அப்படி எழுதிக்கலாம், சரி? பட் திஸ் இஸ் த ப்ராப்பர் வே டு ரிமெம்பர் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆன் ரெசிஸ்டிவிட்டி. பொறுமையாக பாருங்கள்.
ரைட், அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு முடியல, ரொம்ப திணறிடுச்சு, கட் பண்ணி எடுக்க முடியாது. டைம் பார்த்திங்கன்னா 11:30. நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு தெரியாது, பாருங்கள். டைம் வந்து நைட்டு வந்து 11:30. எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. நம்ம அடுத்த கிளாஸில் இந்த டாபிக்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் with a smile.